இறைவனுடைய படைப்புல, இறைவனுடைய சேவையில ஒரு உன்னதமான யாரோ ஒருத்தர் பண்றாருன்னா நாமளும் அங்க போய் அவருக்கு அடிபணிந்துதான் நிற்கணும். அவரை எழுத்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அது இறைவனாலே நமக்கு தண்டனைக்குரிய செயல். அப்ப அந்த மாதிரி சூழல்கள் இல்லாத பட்சத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எழுதுனது உட்பட பிறர் பிறர் எழுதுனது உட்பட அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத சொல்லும் போது, இந்த காலகட்டத்தோட அலைவரிசைய நீ பேசணும். இதை நீ டிஸ்கஷனா பேசு, இதை சொல்லு, இதை ட்ரை பண்ணு. இப்ப இதுல எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, நான் எத்தனை முறை சொன்னாலும் அவங்க வளர்ந்த விதம் இருக்குல்ல, அதுக்குதான் போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தவறு செய்யறத அவங்களே மறந்துடுறாங்க. எப்படி சிவன் எப்படி நம்மளை விட்டுருவாரா, பெருமாள் எப்படி நம்மளை விட்டுருவாரா, குரு எப்படி நம்மளை விட்டுருவாரா அப்படின்னு அப்படி ஒரு சொப்பக்கட்டு கட்டுறாங்க. இது அந்த மாதிரி இல்லை. கோடிக்கணக்கான பேத்துல யாரோ ஒருத்தந்தான் பெரிய கரெக்டான ஞானியா இருக்கு. அது எல்லாமே அங்கங்க அவங்கவுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பெற்றிருக்காங்க. பர்ஃபெக்டா தான் உட்காந்து அந்த ஃபுல்ஃபில்லாம் அடைய முடியல. புரியுதா? இருக்கு. இப்ப நம்ம சொல்றது அவங்களுக்கு கண்ணே ஆகுது, அதை ஏத்துக்கிறாங்க. நான் சொல்றது சரிதான் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க இடையூறா இருக்குன்னா, அதை பழகிட்டாங்க. அப்ப இப்ப இதை போட்டுட்டு இதையும் வச்சுக்கிட்டா என்ன ஆகிட போகுது அப்படிங்கிறது. இப்ப இதை போய் இன்னொருத்தட்ட டிஸ்கஷன் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒருத்தர் இருக்காங்க, இந்த அம்மா இருக்காங்க, இப்ப இன்னொரு கலையை பயன்படுத்தாங்க, வாழ்க வளமுடன் பயன்படுத்துறது என்னதான் பயன்படுத்து. இந்த அம்மா போய் இன்னொருத்தட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப வாழ்க வளமுடன் தியானத்தோட அந்த குருவோட உங்க குரு பெரிய குருவான்னு. இப்ப இந்த பெரிய குரு சின்ன குருங்கிறதுக்கு இந்த விவாதம் கிடையாது. எந்த அலைவரிசையில நீ காலவரையும் ஆகாம நீ வரணுங்கிறது மட்டும்தான் அதுல நோக்கம் இருக்கு. இப்ப இந்த குரு விஷயம் கிடையாதுங்க. இந்த குரு போட்டியோ குரு விஷயமோ கடையோ வியாபாரமோ அங்க இல்லை. அங்க உன்னுடைய பாதிப்பு இல்லாம நீ நீ முன்னேறணுங்கிறது மட்டும்தான் அங்க இருக்கணும்.